ஹலோ, வணக்கம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமியிலேருந்து உங்கள் கமலக்கண்ணன். இப்போது முதல்ல பார்த்திங்கன்னா பாலிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல 6th டேர்மில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசனுடைய முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையுமே படிச்சிடலாம். இதை தாண்டி எக்ஸாமுக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க. நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழி சார்ந்த பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு நில அமைப்புகள், நிலத்தோட அமைப்புகளை வச்சும் மற்றும் வாழ்வியலோட முறைகளை வச்சும் பன்முகத்தன்மை பிரிக்கிறாங்களாம். சமூக பன்மைத்தன்மை, அடுத்தது சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இது அவ்வளோ பெரிய முக்கியமான கண்டென்ட் இல்லை. அது அடுத்த இதில் இருந்து பார்க்கலாம். அடுத்தது, ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கிறது. இப்போ ஒரு பகுதியோடைய பொருளாதார நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அதோட நிலவியல், அதோட நிலம் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய காலநிலைகள் எப்படிப்பட்ட இதுவாக இருக்குது அப்படிங்கிறத தான் அதில் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, முதல்ல அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேகாலயா. மேகாலயாங்கிறது இது இந்தியாவில் பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியில் இந்தியா மேப்பில் கிழக்கு பகுதியில் இருக்கும். மேகாலயாவில் அங்கே ஒரு இடம் தான் மோசின்ராம். அந்த இடத்துல தான் அதிகமாக மழை பெய்யும். அதே மாதிரியே குறைவாக மழை பெய்யக்கூடியது எங்கே அப்படின்னாக்கா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஜெய்சால்மர் அப்படிங்கிற அந்த பகுதியில் தான் குறைவாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மவுசின்ட்ரம் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு படத்தில் இருக்குது. ஜெய்சால்மர் அப்படிங்கிறது 2வது வரைபடத்தில் இருக்குது. அடுத்தது, சமூகம் என்பது ஒரு பொது நலத்துக்காக மக்கள் இணைந்து வாழும் இடம்தான் சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொதுவான ஒரு நலத்துக்காக மக்கள் எல்லாருமே சேர்ந்து வாழ்வாங்க இல்லையா, அதை சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, குடும்பம் மற்றும் சமூகம். ஒரு சமூகத்துடைய அடிப்படை அழகு. சமுதாயங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஊர், ஒரு நாட்டு மக்கள் எல்லாருமே வாழக்கூடிய இடம் தான் சமுதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேஸ்மெண்ட் என்ன, ஒரு குடும்பத்தில் தான் அந்த சமுதாயம் வரைக்கும் ஒரு குடும்பம், அடுத்தது 10 குடும்பம், ஒரு 100 குடும்பம், அது கிராமமாக மாறும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எலாபரேட் ஆக ஆக அதை நம்ம சமுதாயம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே குடும்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம். கூட்டு குடும்பம், தனி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது, மத பன்முகத்தன்மை. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நம்மளோட இந்தியா எந்த மதத்தையும் பின்பற்றி நடக்கவே கிடையாது. எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு எல்லா மதத்துக்குமே சரிசமமான இதை தான் கொடுக்குறாங்க. எந்த மதத்தையும் அரச மதமாக யாருமே அங்கீகரிக்கலை. எந்த மதத்தையும் அங்கீகரிக்கலை. இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது. அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா என்னென்ன மதம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னாக்கா, இந்து மதம் இருக்குது, இஸ்லாமிய மதம் இருக்குது, கிறிஸ்துவ மதம் இருக்குது, சீக்கிய மதம் இருக்குது, புத்த மதம், சமண மதம், ஜொராஸ்ட்ரிய மதம், இது எல்லாமே இந்தியாவில் தலைத்தோங்கியது தான். மொழிசார் பன்முகத்தன்மை. இப்போ மொழிசார் பன்முகத்தன்மை அப்படின்னாக்கா, இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2001 அப்படிங்கிறப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அந்த 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்புகளில் பார்க்கும்போது இந்தியா 122 முக்கிய மொழிகளையும் 1599 மொழிகளையும் பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. 122 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரொம்ப மெஜாரிட்டி பீப்புள்ஸ் பேசக்கூடியது 122. மீது எல்லாமே சின்ன சின்ன ஏரியாவில் இருக்கிறவங்களும் பேசக்கூடியது 1599 மொழிகளை இருந்தது. இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன் ஆகிய 4 முக்கிய மொழி குடும்பங்கள் ஆகும். இந்தியோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன். அடுத்தது, மொத்த மக்கள் தொகை. இந்த 2011 பார்த்திங்கன்னா கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. எடுக்கும்போது இந்தியாவில் பேசக்கூடிய 5 மொழிகள்
அதாவது அதிகமான பீப்புள்ஸ் பேசக்கூடிய வரிசையில் மொதல் 5 இது. ஹிந்தி வந்து 43.63% பேர் வந்து பேசுகிறாங்களாம் நம்ம இந்தியாவில். அதுக்கு அடுத்து தான் வந்து வங்காளம்ங்கிறது வந்து 8.30% அளவுக்கு வந்து பேசுகிறாங்க. தெலுங்கு அப்படிங்கிறது 6.93% அளவுக்கு பேசுகிறாங்க. மராத்தி அப்படிங்கிறது 7.9% அளவுக்கு வந்து பேசுகிறாங்க. தமிழ் அப்படிங்கிறது வந்து 5.89% அளவுக்கு பேசுகிறாங்க. இப்போது வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னாக்கா இந்தியாவுக்கு வணிகம் செய்கிறதுக்காக வருகை தந்தவங்க யார் ஃபஸ்ட்டு வந்தவங்க வந்து போர்ச்சுகீசியர்கள். அதுக்கடுத்தது வந்து டச்சுக்காரங்க வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் டேனியர்கள் வந்தாங்க. அதுக்கடுத்தது பிரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க. இவங்க எல்லாருமே இந்தியாவிலே தங்கி மக்களோட மொழி மற்றும் பண்பாடுகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. அதுதான். எனவே 1947 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றுச்சு. அதுக்கும் முன்னாடி வந்து ஏறத்தாழ 300 வருஷம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை வந்து ஆட்சி பண்ணிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து எட்டாவது அட்டவணைகள். இப்போ மொத்தமாக வந்து எத்தனை அட்டவணை இருக்குது அப்படின்னாக்கா 12 அட்டவணை இருக்குது. 12 அட்டவணையில் வந்து 8வது அட்டவணையில் 22 மொழிகள் வந்து நம்மளோட அலுவலக மொழிகளாக அங்கீகரிச்சிருக்காங்க. நம்ம இதில் கான்ஸ்டியூஷன் படி 22 மொழிகள் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2004 இந்தியன் கவர்மெண்ட்டால் முதல் செம்மொழியாக வந்து தமிழ் மொழியை வந்து அறிவித்தாங்க. நம்மளோட முதல் செம்மொழியாக 2004 தமிழ் மொழி அறிவித்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 மொழிகள் வந்து செம்மொழிகளாக இருக்குது. முதல்ல தமிழ் வந்து 2004, அதுக்கடுத்தது 2005, அடுத்தது சமஸ்கிருதம், அதுக்கடுத்தது தெலுங்கும் கன்னடமும் 2008 வந்து ரெண்டுத்தையுமே ஒரே டைமில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது மலையாளம் அப்படிங்கிறது 2013 வந்து பண்ணியிருக்காங்க. ஒரியா அப்படிங்கிறது வந்து 2016. இது எல்லாமே செம்மொழிகளாக வந்து அறிவிக்கப்பட்டது. இந்திய தொல்லியல் இதுவரை கண்டுபிடிச்ச கல்வெட்டு சான்றுகளில் இது வரைக்கும் வந்து இந்தியன் தொல்லியலில் வந்து கண்டுபிடிச்சிருக்கப்பட்ட கல்வெட்டு சான்றுகளில் 60% வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் தான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நடனத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வட இந்தியாவை பொறுத்தளவு வந்து நடனம் வந்து என்ன நடனம் வந்து ரொம்ப இது அப்படின்னாக்கா கதக். வட இந்தியாவில் கதக். அடுத்தது அசாம் அப்படிங்கிற இடத்துல வந்து சத்ரியா அப்படிங்கிறது வந்து சத்ரியா. மணிப்பூர் அப்படிங்கிறதுல மணிப்புரி அப்படிங்கிறது தான். ஒடிசி அதுலேயே வந்துருச்சு, அதனால் ஈஸியாக தான் இருக்கும். ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிறதுல வந்து குச்சிப்புடி. ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிற இடத்துல குச்சிப்புடி ஆட்டம் வந்து விளையாடுவாங்க. அந்த தாண்டியா ஆட்டம் அதில் வந்து இதுவானாலே அந்த மாதிரி. தமிழ்நாடு அப்படிங்கிறது பரதநாட்டியம். கேரளா அப்படிங்கிறனாலே கதகளி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ கர்நாடகா அப்படிங்கிறப்போ வந்து யக்ஷகானம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாட்டு மாநிலத்தில் புகழ்பெற்ற நடனம் என்னென்ன நடனம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறது கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மாலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இது எல்லாமே வந்து புகழ்பெற்ற நடனமாக இருக்குது. கேரளாவில் வந்து தொய்யம், மோகினி ஆட்டம். பஞ்சாபில் வந்து பாங்க்ரா அப்படிங்கிறது. குஜராத்தில் வந்து கார்பா தாண்டியா அப்படிங்கிறது. ராஜஸ்தான் கல்பேலியா, கூமர். உத்தரப்பிரதேஷ் ராசலீலா அப்படிங்கிறது. உத்தரகாண்ட் அப்படிங்கிறது வந்து சோலியா அப்படிங்கிறது. அஸ்ஸாமில் வந்து பிஹு அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியா அப்படிங்கிறது வந்து பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருந்தாலும் நாட்டுப்பற்று என்ற உணர்வால் நம்ம எல்லாருமே ஒன்றா தான் வந்து இருக்கோம். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. அப்போ இந்த வேற்றுமை ஒற்றுமை அப்படிங்கிற அந்த சொற்றொடர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர் யார் அப்படின்னாக்கா ஜவஹர்லால் நேரு. அவர் எழுதின ஒரு நூல் தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த நூலில் நம்ம முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவால் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற அந்த கோட்வேர்டு வந்து அதில் வந்து இடம்பெற்றிருக்கு.
இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம். நம்ம இதில் வந்து நிறைய மக்கள், நிறைய மதங்களுக்கான இனங்களாக சேர்ந்த மக்கள் வந்து இருக்காங்க. அதனால் நம்மளோட இந்தியாவை வந்து இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு V.A. ஸ்மித் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இந்தியா அப்படிங்கிறது வந்து வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு அப்படிங்கிறது. பன்முகத்தன்மை என்பது ஒருவரிடமிருந்து ஒருவர் மாறுபட்டு இருப்பினும் ஒன்றாக வாழ்கிறதுக்கு பேர் தான் பன்முகத்தன்மை. நில அமைப்பும் கால அமைப்பும் பன்முகத்தன்மையின் மீது பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. இந்தியாவில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி இந்தியா வந்து 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் நடைமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவ்வளோதான். இந்த லெசனோடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து கவர் பண்ணியாச்சு. அடுத்தது செகண்ட் லெசன் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறாங்க. தேங்க்யூ.